2025ல நல்லா இருக்கும்னு நினைச்சு ரொம்ப நாராசமா இருந்த ஒரு 3 படத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்பர் 3ல இருக்கிறது தலைவன் தலைவி. ஒரு குடும்பத்துல ஒருத்தன் சைக்கோவா இருந்து பார்த்திருப்பீங்க, ஆனா ஒரு குடும்பமே சைக்கோவா இருந்து பார்த்திருப்பீங்களா? அதான் இந்த படம். படத்துல 10 நிமிஷம் 15 நிமிஷம் கத்தனா கூட பரவாயில்ல, ஆனா படம் ஃபுல்லா கத்தி காது வலி வர வச்சு ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம்னு நம்மளே நினைக்க வச்சிருப்பாங்க. கத்துறாங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க. நம்பர் 2ல இருக்கிறது கூலி. இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி கதை ஒருவேளை இப்படி இருக்குமோ ஒருவேளை அப்படி இருக்குமோன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் படம் வந்தது அப்புறம் தான் தெரியுது இந்த படத்தை தான் 3 வருஷமா முக்கி எடுத்தீங்களாடான்னு யோசிக்க வச்சுட்டாங்க. நம்பர் 1 பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 2025ஓட ஒர்ஸ்ட் மூவிஸ் எதுன்னு உங்களுக்கு தோன்றதை சொல்லிட்டு போங்க. நம்பர் 1ல இருக்கிறது தக் லைஃப். இந்த படத்துல கமல் இருக்காரு, த்ரிஷா இருக்காங்க, எஸ்டிஆர் இருக்காரு, முக்கியமா மணிரத்னம் டைரக்ட் பண்ணிருக்காருன்னு நம்பி FDFS போய் உட்காந்தா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. கேங்ஸ்டர் படத்தை எடுக்க சொன்னா மினி பிட்டு படத்தையே எடுத்து வச்சிருக்காங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையாடா.